ஆகஸ்ட் 25, 2009 இந்தியன் மார்க்கெட்ல எஸ்யூவி செக்மெண்ட் அதிகமா க்ரோ ஆயிட்டு இருக்கிறத பார்த்த டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய ஃபுல் சைஸ் எஸ்யூவியான டொயோட்டா ஃபார்ச்சுனரை லான்ச் பண்ணாங்க. அந்த சமயத்துல இந்தியாவோட ஓன் எஸ்யூவிஸான டாடா சஃபாரி, மஹேந்திரா ஸ்கார்பியோ போன்ற கார்கள் பாப்புலரா இருந்தது. குளோபல் பிராண்டான ஃபோர்ட் தங்களுடைய எண்டோவரையும் வச்சிருந்தாங்க. பட் ஃபார்ச்சுனர் அந்த காலகட்டத்திலேயே 18 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற பிரீமியம் பிரைஸ் பாயிண்ட்ல லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டொயோட்டா ஃபார்ச்சுனர் 3 லிட்டர் டீசல் இன்ஜினோட டேங்க் லைட் பில்ட் குவாலிட்டியோட பிரீமியம் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. பட் டொயோட்டா நிறுவனமே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்த 2 ஆண்டுகள்ல 10,000 கார்களுக்கு மேல விற்பனையானது. அதன் பிறகு இந்தியாவோட விஐபிஸ், பாலிட்டிஷியன்ஸ் மற்றும் பிரபலங்கள் அப்படின்னு அனைவருடைய ஃபேவரட் எஸ்யூவியா ஃபார்ச்சுனர் மாறுச்சு. இன்னைக்கு தேதியில டொயோட்டா ஃபார்ச்சுனரோட விலை படிப்படியா உயர்ந்து ஆரம்ப விலையே 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. அண்ட் டாப் எண்ட் மாடலோட விலை 60 லட்சம் ரூபாயும் தாண்டியாச்சு. இவ்வளவு ஹை பிரைஸ் உள்ள கார் கடந்த மார்ச் 2024 ஆண்டு 4621 கார்கள் விற்பனையாயிருக்கு. இதே செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற நிறுவனங்களோட கார்கள் 100 கார்கள் விற்பனையாகிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர் இந்தியாவோட ஹையஸ்ட் செல்லிங் ஃபுல் சைஸ் எஸ்யூவியா இருக்கு. இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மேஜர் அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க டொயோட்டா நிறுவனம். பட் இதே காருக்கு மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணி இப்போ குளோபல் லான்ச் பண்ணிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். அது மட்டும் இல்லாம இது டொயோட்டா ஃபார்ச்சுனர் MHEV அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. இந்த மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி மூலமா டொயோட்டா ஃபார்ச்சுனரோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மைலேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல 48 வோல்டேஜ் மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மைல்ட் ஹைபிரிட் சிஸ்டம் செட்டப்ல 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒரு பெல்ட் ட்ரிவன் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், 48 வோல்ட் பேட்டரி மற்றும் DC கன்வெர்ட்டர் அப்படின்னு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. இதன் மூலமா ஃபார்ச்சுனருக்கு என்ஹான்ஸ்ட் டார்க் மற்றும் ஸ்மூத்தான ஸ்டார்ட் ஸ்டாப் ஆபரேஷன், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் காரணமாக 10% வரைக்கும் அதிக ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கார்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால 700 mm வாட்டர் வெயிங் டெப்த்தை இன்னுமே கண்டினியூ பண்றாங்க. பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 16 HP மற்றும் 42 Nm டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே இருக்கிற 201 HP மற்றும் 500 Nm இருந்து இது அதிகபட்ச டார்க் மற்றும் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட 2 வீல் டிரைவ் மற்றும் 4 வீல் டிரைவ் வேரியன்ட்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி மூலமா ஸ்மார்ட்டான ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரையும் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டொயோட்டா நிறுவனத்தோட மேஜர் டிராபேக்கா இருந்த இந்த டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை இந்த கார்ல ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அடாஸ் சூட்டை இந்த கார்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இது லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், எமர்ஜென்சி பிரேக்கிங் இது மாதிரி ஆட்டோனமஸ் ஃபீச்சர்ஸ் உள்ளடங்கியது. 360 டிகிரி கேமரா இந்த புதிய ஃபார்ச்சுனருக்கு வெல்கம் அடிஷன் ஆயிருக்கு. புதிய LED லைட்டிங் சிஸ்டம், 18 இன்ச் அலாய் வீல்ஸ், டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் AC அப்படின்னு இன்சைட்லயும் ரீவொர்க் பண்ணிருக்காங்க. 11 ஸ்பீக்கர், JBL ஆடியோ, 7 ஏர்பேக்ஸ், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் அப்படின்னு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ல கூட இந்தியா மாதிரி வெறும் பிளாக் மற்றும் ஒயிட்ல கொடுக்காம ப்ளூ, ரெட் போன்ற டிஃபரெண்டான எக்ஸ்டீரியர் கலர் லுக்கும் இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி காருக்கு கொடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால லான்ச் பண்ணிருக்கிற இந்த காருக்கு பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப விலை இந்திய மதிப்பின்படி 36,73,000 ஆயிருக்கு. டாப் ஸ்பெக் 42,32,000 ஆயிருக்கு. சோ டொயோட்டா நிறுவனம் இந்தியால ரொம்ப காலமா எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிற அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட ஃபார்ச்சுனர் லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இதை இந்தியால லான்ச் பண்ணுவாங்களா, இல்ல இன்னும் ஹை கிராஸ் போல பெட்ரோல் ஹைபிரிட் இன்ஜினை இந்தியால ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியோட கொண்டு வருவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில அனைவரும் விரும்பி வாங்குற ஃபார்ச்சுனருக்கு எதற்காக அப்டேட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது டொயோட்டாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். உங்கள எத்தனை பேர் புதிய அப்கிரேட் பண்ணப்பட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.